ஃப்ரீயாக கோச்சிங் கொடுக்குற மாதிரி ஒரு ஆஃபர். அதாவது ஹாஸ்டல் ஃபீஸ் மட்டும் அவங்க பண்ணிக்கிட்டு கோச்சிங் வந்து ஃப்ரீயாகவே படிச்சுக்கலாம். பட் 85% அது அட்டண்டன்ஸ் முக்கியம். அது முக்கியம். ஸோ அவங்களுக்கு வந்து நாங்கள் 1 இயர் ஃப்ரீயாகவே கொடுக்கறதுக்கு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து அவங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் எங்களோட எய்மும் அதை வந்து நாங்கள் பண்ணுறதுக்கு எங்களுக்கும் அது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஆமாம். அதுக்கப்புறம் ஆஃப்லைன் இல்லாமல் இப்போ ஆன்லைனில் சில பேர் வந்து நிறைய அமௌண்ட்டு செலவாகுது அப்படி இப்படின்னு யோசிக்கிறாங்க. ஹாஸ்டல் ஃபீஸ் கட்ட முடியாத ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நாங்கள் ஆன்லைன்லேயே வந்து இப்போ லைவாக எப்படி ஆஃப்லைனுக்கு பண்ணுறோமோ அதே மாதிரி லைவ் ஆன்லைன் கிளாஸ் பண்ணலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ பிளானில் இருக்குது. சூப்பர். ஓகே. ஆல்ரெடி ஆன்லைன் கிளாஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் அது வந்து ஜூம் ஆப்பில் ஹவர்ஸ் கம்மியாக ஒரு பர் டே வந்து ஒரு 3 hours அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. ஸோ இப்போ இதை வந்து கொஞ்சம் நம்ம டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஃபுல் டைமாக பண்ணலாம் அப்படிங்கிறது அதுலேயும் பண்ணுறோம். ஒரு லோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் அதை பண்ணனா அவங்க கொஞ்சம் ஏழை மாணவர்களுக்கும் அது வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஏன்னா எல்லோரும் வந்து ஹாஸ்டல் ஃபீஸும் கட்டி கோச்சிங் ஃபீஸும் கட்டி வந்து ஒரு இடத்துல ஸ்டே பண்ணி படிக்கிற அளவுக்கு வசதி இல்லாத மாணவர்களுக்கு அது ஒரு பெரிய உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை அவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கணும். சூப்பர் மேம். முக்கியமாக ஒரு விஷயம் நான் மறந்துட்டேன் ஆக்சுவலி. எல்லா ஃபுட் ஃபெசிலிட்டி அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன மாதிரி ஃபுட்ஸ்க்கான விஷயங்கள்லாம் அங்கே இருக்குது? அது இப்போது மார்னிங் வந்து உங்களுக்கு காஃபி டீலேருந்தே ஆரம்பிக்குது. டிஃபனு மதியம் வந்து லஞ்ச் கொடுத்துருவாங்க. எல்லாமே இப்போ ரெசிடென்ஷியலுங்கிறதுனால அவங்க அப்பப்போ இப்போ இந்த பாக்ஸில் எடுத்துகிட்டு வர்றது அந்த மாதிரி இஷ்யூலாம் கிடையாது. ஸோ முன்னாடி நாங்கள் இதுக்கு முன்னாடி சேலம் அங்கே மெயின் ஆஃபீஸ்லேயே எல்லாம் பக்கத்துலேயே இருந்து வந்துட்டு இருந்ததுனால அது கொஞ்சம் எங்களுக்கு ப்ரொவைட் பண்ண முடியாமல் இருந்துச்சு. பட் இப்போ ரெசிடென்ஷியல் கேம்பஸ்ங்கிறதுனால அப்பப்போ எல்லாமே உங்களுக்கு சூடாகவே கிடைக்குது ஃபுட்டு. ஈவினிங்கில் வந்து ஸ்நாக்ஸு. ஆமாம். சண்டேஸில் வந்து நான்வெஜ் கொடுக்குறாங்க. ஈவினிங் கிளாஸ் ஹவர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் கொடுக்குறாங்க. ஸ்நாக்ஸு காஃபி இதெல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம்.